Hi friends, welcome to Global Tech Code channel. இன்னைக்கு வந்து க்ளோஷர் கான்செப்ட் தான் வந்து JavaScriptல பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஆனா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கோப் அப்படின்னா என்ன? அதாவது குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இங்க வந்து நான் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்ல என்னோட ப்ரோக்ராம்குள்ள இருக்கேன். index.html ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். க்ளோஷர் டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ற மாதிரி. இப்போ வந்து script.jsல நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 வேரியபிள் வச்சிருக்கேன். ஒன்று குளோபல், இன்னொன்று லோக்கல். இந்த லோக்கல் வேரியபிளோட லைஃப் டைம் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் இருக்கும். ஆனால் குளோபல் வேரியபிளுக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரியும். இப்போ நான் அந்த லோக்கல் வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே லைனை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுவோமா? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்ல, கால் பண்ணாதான் இது கால் ஆகும். ஸோ கால் பண்ணணும் 10 வந்து எனக்கு வந்துருச்சு இல்லையா? அதே இது வந்துட்டு இந்த குளோபல் வேரியெல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் கான்செப்ட். இப்போ க்ளோஷர் கான்செப்ட்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அதுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ 1 வைக்க போறேன். அதுக்கப்புறம் உள்ள இது சும்மா வந்து நான் பிரிண்ட் பண்றேன். வேல்யூ 1 பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குது. இப்போ இது கீழே வந்து நம்ம ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுத போறோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ இது வந்து சைல்ட் ஃபங்க்ஷனா வச்சுக்குவோம். இந்த சைல்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு வேல்யூ 2 அப்படிங்கறத நான் பாஸ் பண்றேன். சரியா? இப்போ வந்து நான் வந்து இது ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ண போறேன். இந்த பேரண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இப்போ பேரண்ட் ஃபங்க்ஷனில் 10 பாஸ் பண்ணி இங்கே வந்துருச்சு இல்லையா? ஆனால் இங்கே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ரிட்டனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆனால் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நமக்கு ரிட்டர்ன் ஒன்றுமே வரலை. இந்த மல்டிப்ளிகேஷன் வரவே இல்லை. பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம கால் பண்ணுவோம். சும்மா ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்ப்போம். 10 and 3 மல்டிப்ளை ஆகி எனக்கு 13 வந்துருச்சு. இப்போ ஒன்று நோட் பண்ணீங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இதோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள இந்த வேல்யூ இருந்தது. இந்த வேல்யூவை வந்துட்டு இதோட லைஃப் டைம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அதோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணோம் இல்லையா? ஆனால் இந்த லைஃப் டைம் முடிஞ்சாலும் இந்த வேல்யூவை இதால் அக்சஸ் பண்ண முடிஞ்சது. இந்த கான்செப்ட் தான் க்ளோஷர். அதாவது உங்களோட அவுட்டர் ஃபங்க்ஷனை வந்துட்டு அதோட வேரியபிளோட வேல்யூவை அந்த ஃபங்க்ஷன் வந்து
எக்ஸிட் ஆகி கம்ப்ளீட் ஆனாலுமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து க்ளோசர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுவே வந்துட்டு இன்னொரு வேல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 20 அப்படின்னு சொல்லி வைப்போம். இதை வந்துட்டு ஸ்டார்ட் கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இதுக்குள்ள உள்ள இந்த அவுட்டர் வேல்யூவையுமே வந்து இது எடுத்துக்கிச்சு. இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணும்போது எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த வந்து சைல்ட் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இதோட வேல்யூ தான் நமக்கு எடுத்துக்குது. இதாங்க க்ளோஷர் கான்செப்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.